இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பேர வீடு தேடி வந்தால அவனை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க. கோயிலோட எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு உன் பேரை இங்க வந்தா? அந்த ஃப்ராட பார்த்தாலே என் உடம்பெல்லாம் எரியுது. அவன் ஏமாத்தினது என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது. எல்லாத்தையுமே திட்டம் போட்டு செஞ்சிருக்கான். அவனை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படு. ஏய் பைத்தியமா உனக்கு? என்ன ஏமாத்தினவன்? என் பேரன் உன்னை என்ன ஏமாத்தினா? ஏமாத்தி உன் சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானா? இல்ல உன் குடும்பத்துக்குள்ள வந்து துரோகம் பண்ணானா? என்ன பண்ணாவன்? ஏமாத்திட்டாங்கிற? பிரிஞ்சு இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னு என் புள்ள ராஜராஜன் கையால இந்த ஊர் கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நல்ல எண்ணத்துல தானே அவன் ஓ வீட்டுல டிரைவரா வந்து சேர்ந்தா. அவனை பார்த்து ஏமாத்திட்டா துரோகம் பண்ணிட்டான்னு சொல்ற? அவன் யாரு என் குடும்பத்தையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நல்லா இருந்த குடும்பத்தை அவன் வந்து நாசமே பண்ணிட்டான். அவனுக்கு சப்போர்ட்டா நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வகையில நீ என் குடும்பத்துக்கு இன்னொரு தடவை துரோகம் செஞ்சிருக்க. இப்போ உன் பேரன் பங்குக்கு என் குடும்பத்தையே உடைச்சிட்டான். நஷ்டம் பண்ணிட்டான், உடைச்சிட்டாங்கிற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அவன் உன் குடும்பத்துக்காக எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணிருக்கான். இப்பதானே நான் கோவில அடுக்கடுக்கா சொன்னேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா பேசுற. என் பொண்ணை எதுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் தான் அவ யாருங்கிற உண்மை தெரியாம கல்யாணம் பண்ணிக்க சொன்னா. அவன் வேண்டான்னு சொல்லிருக்கணும். அப்ப உண்மையை சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லாம மறைச்சான்? அதோட அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, அதையும் மறைச்சிருக்கான். ஏன் அதெல்லாம் ஃப்ராட் தானோ இல்லையா? அவன் எதையும் மறைக்கல. உன் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லணும் தான் வந்தான். நானும் என் புள்ள ராஜராஜனும் தான் அவனை தடுத்து நிறுத்தணும். பாத்தியாக்கா, கிழவியோட சவுண்ட் இன்னைக்கு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு. அந்த டிரைவர் பையதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள. அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போகுது. ஆமா, அந்த கிழவி திமிராதான் பேசிட்டு போகுது. அக்கா, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல? சொல்லு. அவ இந்த வீட்டு மாப்பிளங்கிற அடையாளத்தை முதல்ல நம்ம இல்லாம ஆக்கணும். அப்பதான் அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த கிழவி முதற்கொண்டு யாரும் உரிமையா இங்க வந்து பேசவே முடியாது. அக்கா, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனை நிரந்தரமா இந்த வீட்டுக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலான்னு நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுக்குள்ள வந்துருவேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான். மருமகளே, சொல்லுங்க அத்தை. அது மட்டும் நடக்கவே கூடாது. இப்பதான் அவனை கஷ்டப்பட்டு வெளியில அனுப்பியிருக்கோம். திரும்பவும் அவனை வீட்டுக்குள்ள விட்டோம். அப்புறம் உன் அக்கா காரிய நம்மளால பழி வாங்க முடியாது. ஆமா சந்திரா, வெளியே போனவனாவே இருக்கணும். மறுபடியும் திரும்ப வந்துட்டான்னு வச்சுக்க, நமக்கு அப்புறம் தண்ணி காட்டுவான் அவன். மருமவளே, அந்த டிரைவர் பையன் மேல உன் அக்கா காரிக்கு இருக்கிற கோவத்தை எக்காரணத்தை கொண்டு நீ குறையவே விடக்கூடாது. அவனை பத்தி ஏதாவது தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் மேல இருக்கிற கோபம் அதிகமா மாறணுமே ஒழிய குறையக்கூடாது. அத்தை, இதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்லை. நான் ஏற்கனவே அததான் செஞ்சுட்டு இருக்கேன். அவன் தான் சவால் விட்டுட்டு போயிருக்கானே ஒழிய நான் அவ்வளவு சீக்கிரம் அவனை வீட்டுக்குள்ள வர விட்டுருவேனா? கண்டிப்பா அது நடக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. சரி. ஆமா, எங்க ஜாமீன் விஷயம் என்னாச்சு மருமவளே? லாயர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன் அத்தை. நீங்க ரொம்ப சீக்கிரமே எல்லாரும் வெளியில வந்துருவீங்க. நான் வரேன் அத்தை. சந்திரா, அந்த டிரைவர் பையன் திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. அத முக்கியமா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. இனிமே என் அக்கா வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். நான் சொல்றதுதான் அவ கேப்பா.
அதனால நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க. இந்தா ஐயா சாப்பிடு. நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம், பசிக்கலாம். ஏன் இப்படி சொல்ற? நீ என்கிட்ட சொன்னல்ல நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க பாட்டின்னு. எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ இப்படியே இருந்தா என்னைய அர்த்தம்? சாப்பிடியா? இல்ல பாட்டி, நிஜமாவே எனக்கு பசி இல்ல, வேண்டாம். நீ ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக சாப்பிடாமலே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ராத்திரி நேரத்துல பட்னியா படுக்க கூடாதுடா கண்ணு. ஒருவா சாப்பிட்டுட்டு படியா. ரேவதி தான் பாட்டி பாவம். இந்த மாதிரி ஏதாவது நடந்துரும்னா அவதான் பயந்துட்டே இருந்தா. ஏய்யா, அவ தான் வரேன்னு சொன்னால, நீதான் வேண்டான்னு அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட. அங்க அவளை விட்டுட்டு வந்துட்டு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னைய அர்த்தம்? அதுக்கு பேசாம நீ அவளை கூட்டிட்டே வந்திருக்கலாம்ல. இல்ல பாட்டி, ரேவதி அங்கிருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அத்தையோட விருப்பம் இல்லாம அவளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு தான் அங்கே இருக்க சொல்லிட்டு வந்தேன். ஐயா, ஒருவா சாப்பிட்டுட்டு படியா. ரேவதி சகல தான் பேசுறாரு, பேசு. ரோகு வச்சுட்டு போ. ஏய், எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னால முடியல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன உன் கூட கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். ரேவதி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உன் அம்மா என் மேல ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப நான் உன்னை என் கூட கூட்டிட்டு வந்தா அவங்களோட கோவம் அதிகமாகும். அதோட இன்னும் பிரச்சனையும் தான் அதிகமாகும். கொஞ்ச நாள் போகட்டும், சூழ்நிலை கண்டிப்பா மாறும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி, நீ சாப்பிட்டியா? இல்ல, இன்னும் இல்ல. ஏன் சாப்பிடல? பசிக்கல. நீ என்ன நினைச்சுதான் சாப்பிடாம இருக்கேன்னு எனக்கு தெரியும். சரி, நீ சாப்பிட வேண்டியதானே, ஏன் சாப்பிடாம இருக்க? எனக்கு பசிக்கல, அத சாப்பிடல. நீ சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்காத, முதல்ல போய் சாப்பிடு. எனக்கு மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவியா? நீ ஏன் சாப்பிடாம இருக்க? நீயும் சாப்பிடு.